பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாக்கோபு 1 அதிகாரம் 2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதே அதிகாரத்தில் 12-14. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துவது போன்ற ஒரு செய்தியை, அரசாங்க அறிவிப்பை நான் கேட்டேன். இனி வரும் காலங்களில் தமிழக அரசு பாடத்திட்டத்தை பின்பற்றுகிற பள்ளிக்கூடங்களில் 11வது வகுப்புக்கு அரசாங்க தேர்வு கிடையாது. இதுவரை 11வது வகுப்புக்கு அரசாங்க தேர்வு இருந்தது. இனி வரும் நாட்களில் 11ஆம் வகுப்புக்கு அரசாங்க தேர்வு கிடையாது, சாதாரண தேர்வு தான் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. 2 விதமான கருத்துக்கள். நல்லது, ரொம்ப அழுத்தம், பாரம் குறைந்திருக்கிறது. 10வதுலேயும் அரசாங்க தேர்வு, 11லேயும் அரசாங்க தேர்வு, 12லேயும் அரசாங்க தேர்வு, ரொம்ப பாரம் அழுத்தம் அதில் கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இல்லை 11ஆம் வகுப்பில் இருக்கிறவன் ரொம்ப பொறுப்பு இல்லாமல் படிப்பான், ஒரு கவனக்குறைவு கவலையினம் வந்துடும் அப்படின்னு ஒரு கருத்து. இங்கே சோதனைகளை பரீட்சைகளை பற்றி நாம் வாசித்த வசனங்களில் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் ட்ரையல், டெம்டேஷன் 2 வார்த்தை போட்டிருக்கு. ட்ரையல் கர்த்தர் அனுப்புகிறார், டெம்டேஷன் கர்த்தரால் வருவதில்லை, பிசாசு சோதிக்கிறான். தமிழில் சோதனைன்னு வச்சுக்கிடுவோம், டெம்டேஷனை ட்ரையலை பரீட்சைன்னு வச்சுக்கிடுவோம். 2மே டெஸ்ட்டு தான். சோதனையும் டெஸ்ட்டு தான், பரீட்சையும் டெஸ்ட்டு தான். ஆனால் பரீட்சை கர்த்தர் கொண்டு வருகிறார். சோதனை நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறது, அல்லது பிசாசினிடமிருந்து வருகிறது, அல்லது உலகத்தினிடமிருந்து வருகிறது. வாழ்க்கையில் கண்டிப்பாக பரீட்சை தேவை. சிபிஎஸ்சியில் இப்போ புதுசாக ஒரு அறிவிப்பு சிபிஎஸ்சியில் வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தில் 9வது வகுப்பு பரீட்சையை புக்கை பார்த்து எழுதலாம் அப்படின்னு இப்போ அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம மாநில அரசு அமைச்சர் கேட்டிருக்கிறார், அப்போ எப்படி அறிவு வளரும்? புக்கை பார்த்து எழுதுனா எப்படி அறிவு வளரும்? ஒரே பரீட்சை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஒருத்தன், இன்னைக்கு கூட செய்தி பார்த்தேன், நீட்டு பரீட்சையில் தோல்வி அடைந்தேன்னு ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். பரீட்சை சிலரை பயமுறுத்துகிறது. பரீட்சை வேண்டும், ஆனால் அளவோடு வேண்டும். 1 கொரிந்தியர் 10:13 படிக்கிறோம், திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட இடம் கொடாமல். நமக்கு வருகிற பரீட்சையோ சோதனையோ அது நம்முடைய திராணிக்கு மேலே வர கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பரீட்சை விசுவாசத்தை, பொறுமையை உண்டாக்கும். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று நாம் படித்தோம். பரீட்சையில் பெறுகிற வெற்றி நமக்கு ஒரு அடுத்த உயர்வை கொடுக்குது, ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது, அடுத்த வகுப்புக்கு, உயர்ந்த வகுப்புக்கு போவதற்கு வழிவகுக்கிறது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் உயர்த்தப்பட்டான். தேவனுடைய சிநேகிதன் என்று அவன் அழைக்கப்பட்டான். திரள்களுக்கு தகப்பனாக உயர்த்தப்பட்டான். அதுவரை உயர்ந்த தகப்பனாக இருந்தான், அதன் பிறகு திரள்களுக்கு தகப்பனாக உயர்த்தப்பட்டான். யோபு, கர்த்தர் அவனை சோதிக்கலை, பிசாசு தான் சோதிச்சான். ஆனால் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அதுக்கப்புறம் 2 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரீட்சைகளை, சோதனைகளை அனுமதிக்கிறார், ஆனால் அளவோடு அனுமதிக்கிறார். அந்த பரீட்சைகள் நமக்கு உயர்வையே கொண்டு வருகின்றன. ஆமென்.